ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் சென்ற முறை ஆர் காமராஜ் அதிமுக சார்பாக 4424 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோதி ராமலிங்கத்தை வெற்றி கொண்டார். இந்த முறை திமுக இங்கே போட்டி போடலை. அவ்வளவு வலுவாக டஃப் ஃபைட்டு கொடுத்த திமுக போட்டி போடலை. இந்த முறை புதிதாக அந்த கூட்டணியில் சேர்ந்த எஸ்டிபிஐக்கு திமுக இந்த தொகுதியை வாரி வழங்கியிருக்காங்க. காமராஜ் இந்த முறை மீண்டும் போட்டியிடுகிறார். முகமது முபாரக் எஸ்டிபிஐ அவர், தேன்மொழி திலீப்குமார் நாம் தமிழர் கட்சி, பிரபாகரன் தாவேகா கட்சியில் போட்டி போடுறாங்க. 85.01% வாக்கு பதிவாயிருக்குது. யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட தேவேந்திரன் அவர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். நன்னிலம் சட்டமன்றம் யாருக்கு? நல்ல நிலம் நன்னிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை இந்த மக்கள் அதிமுகவின் கையில தான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாங்க. நெல்லை முபாரக் அவர் ஒரு தொல்லை முபாரக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கருதியதுனால அவருக்கு இங்க கொடுக்கல. உள்ள மக்கள் இங்க பாத்தீங்கன்னா கள ஆய்வுல முழுக்க கிட்டத்தட்ட 3 முறை நின்று ஹாட்ரிக் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு காமராஜ் அவர்கள். 4வது முறையும் இங்கு வெற்றி வகை சூடுவார் அப்படிங்கிறது தான் இங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் சரி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் சரி கிடைத்த உண்மை. கண்டிப்பா அவர் தான் இங்க களம் காண்பார் அப்படின்றதான் முக்கியமான. தாவேகாவுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வரும்? தாவேகாவுக்கு ஒரு 10 to 12% வாக்குகள் தான் இங்க கிடைக்கும். இப்ப என்டிகேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஓட்டுகள் போன தேர்தலில் வாங்கியிருக்காங்க, ஒரு 6%. அந்த அளவுல தான் அவங்களுக்கு இருப்பாங்க. தாவேகாவோட பாதிப்பு மற்ற தொகுதிகளை போல இங்க பெரிய அளவுலாம் இல்லை. இங்க போட்டியிடுற காமராஜுக்கு முஸ்லிம் இன மக்களும் அந்த மத மக்களும் இங்க அவருக்கு சில மக்கள்லாம் ஆதரவா இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் வின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போன தடவை ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இருந்தாலும் இந்த தடவை அவர் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு தான் அங்க நிறைய மக்கள் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த களம் அவருக்கு தான் அப்படின்றத முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இங்க தெரியும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். இந்த முறையும் ஆர் காமராஜ் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து கொண்டாந்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக முகமது முபாரக் இறக்கியிருக்காங்க. காரணம், இந்த சோழ மண்டலத்தில் ஒரு சில பகுதியில் முஸ்லீம்கள் கொஞ்சம் பேக்கெட்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அதை விட இங்கே திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக ஓட்டில் அதுவும் அந்த சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்று பிறகு நம்மளுடைய வேலையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு நெல்லை முபாரக், அதாவது தேவேந்திரன் சொன்னது மாதிரி நெல்லையிலிருந்து தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த பகுதி மக்கள் காமராஜரை தான் வெற்றி பெற செய்வார்கள் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். மீண்டும் இங்கு இரட்டை இலை துளிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நன்னிலத்தில் மீண்டும் இரட்டை இலை அப்படிங்கிறது தான். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.